அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் கிராத அர்ஜுனா அல்லது ஊர்வசி சாகசம் என்ற படமாகும். இப்படத்தினை வீனஸ் பிக்சர்ஸ் தயாரித்திருக்கின்றது. இது பழைய வீனஸ் பிக்சர்ஸ் ஆகும். பின்னாளில் வந்த புதிய வீனஸ் பிக்சர்ஸ் பட நிறுவனம் அல்ல. இத்திரைப்படத்தினை ஜி. ராமசேகர் என்னும் முருகதாசா இயக்கியிருக்கிறார். கதையை என்.ஆர். தேசாய் என்பவர் எழுதியிருக்கிறார். இசையை பவானி கே. சாம்பவமூர்த்தி செய்திருக்கிறார். இனி இப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். மகாபாரதத்தின் கதையை அடிப்படையாக கொண்ட கதைதான் இது. அர்ஜுனன் தன் மீது எந்த அளவுக்கு பக்தி வைத்திருக்கிறான் என்பதை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் உணர்த்த, அர்ஜுனன் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது கிரதா என்ற வேடனாக சிவன் அந்த இடத்தில் தோன்றி, அப்போது ஒரு காட்டுப்பன்றியை உருவாக்கி அது அர்ஜுனனை நோக்கி பாய்ந்து செல்லும்போது அதை கிராதா வேடத்தில் இருக்கும் சிவபெருமான் அம்பால் கொல்ல தயாராகும் பொழுது அதை கவனித்த அர்ஜுனன் தானும் அம்பினால் அந்த பன்றியை குறிவைத்து அம்பை எய்கிறான். இதில் சிவபெருமான் எய்த அம்பினால் அந்த பன்றி இறந்து போகிறது. இதனால் இருவருக்கும் தகராறு வருகிறது. அந்த சண்டையில் கிராதா வேடத்தில் இருக்கும் சிவபெருமானால் பலமாக அர்ஜுனன் தாக்கப்படுவதால் கீழே விழுந்து எழவே முடியாத அர்ஜுனன் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதன் முன் அழுது வணங்க, அப்போது கிராதா வேடத்தில் இருக்கும் சிவபெருமான் சிவபெருமானாகவே தோன்றி அர்ஜுனன் நீண்ட நாட்களாக வேண்டிய பாசுப அஸ்திரத்தினை வழங்குகிறார். இப்படியாகத்தான் இந்த திரைப்படம் முடிகிறது. இதற்கு முன்பு கிளைக்கதைகளும் இதற்கு பிறகு கிளைக்கதைகளும் சேர்ந்துதான் இந்த படத்தினை முடித்து வைப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படத்தில் அர்ஜுனனாக எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், ஊர்வசியாக திருக்கரையூர் சுப்புலட்சுமியும், நாரதராக பவானி கே. சாம்பவமூர்த்தியும், சிவபெருமானாக டி.எம். ராமசாமி அவர்களும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இவர்களுடன் டி.பி. ரங்காச்சாரி, எம்.பி. சுலோச்சனா, எம்.எஸ். மணி, டி.பி. லட்சுமி ஆகியோரும் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். 1939ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் தொடங்கப்பட்டிருக்கிறது. பலவித காரணங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டு அடுத்த வருடமான 1940ஆம் ஆண்டு தான் இந்த படம் திரைக்கு வந்திருக்கிறது. 14,000 அடியில் எடுத்திருக்கிறார்கள். 25/5/1940 அன்று வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தகவல்களை தவிர வேறு எந்த தகவலும் இந்த கிராதா அர்ஜுனா அல்லது ஊர்வசி சாகசம் என்ற திரைப்படத்தினை பற்றி வேறு எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. அன்று காணாமல் போன ஏராளமான படங்களில் இந்த படமும் ஒன்றாகவே இருக்கின்றது. இதுவரை இந்த கிராதா அர்ஜுனா அல்லது ஊர்வசி சாகசம் என்ற திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.